நாளை கூட தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி எசேக்கியேல் புஸ்தகம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை நாம் வாசித்து இந்த நாள் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. நல்ல கவனிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாலை வேளை ஒருவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை வரும்போது எப்படி எடுத்துக்கொள்றோம்னா, நம்முடைய மாமிசத்துக்கு நேராகவே வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய சதத்துக்கு எதுவாகவே நம்முடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேவன் ஒருபோதும் மழித்து போகிற இந்த மண்ணுக்குள்ளே போகிற இந்த மாமிசத்துக்கு ஒருபோதும் என் தேவன் பேசுகிறது அல்ல. அவர் பேசுகிறது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுட்டி காட்டி பேசுகிறார். அவர் பேசுகிறது எல்லாமே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான காரியத்தை குறித்து பேசுகிறார். கவனிங்க, இந்த வார்த்தை கூட என்ன சொல்லுதுங்க? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. எதை குறித்து சொல்றான்னா, ஒரு மனுஷனுடைய மாமிச சாவை குறித்து சொல்லாம ஒரு மனுஷனுடைய ஆத்ம சாவை குறித்து தேவன் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உன்னுடைய ஆத்ம சாவை என் தேவன் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. ஆத்மா செத்து போய்விடக் கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளால எப்பொழுதுமே என்ன இருக்கணும்னா, ஆண்டவரே என் ஆத்மா எப்பவும் ஜீவனுள்ள தேவனை தரிசிக்கத்தக்கதாய், ஜீவனுள்ள தேவனோடு உறவாடத்தக்கதாய், ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரிக்கத்தக்கதாய், என் ஆத்மா எப்பொழுதும் ஜீவனுள்ளவரோடு உறவு கொள்ளத்தக்கதாய் என் ஆத்மா விழித்திருக்கணும். ஆத்மா மறித்து போயிடக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டாருங்க. வச்சுக்கிட்டு ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியினை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ ஆதாம் புசிச்சானா இல்லையா? புசிச்சுட்டான். ஆதாம் செத்தானா? சாகல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவேனா ஆத்ம செத்து போயிடுங்கிறார். ஆத்ம சாவை குறித்து சொல்றாரு. நல்ல கவனிங்க. இந்த ஆதாம் உருவாக்கப்பட்ட நோக்கம் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக. மனுஷனை தேவன் எதற்காக உருவாக்கணும்னு நினைக்கிங்க? நம்ம நினைக்கிறோம், என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்றதை விட செத்து போயிடலாமே, இந்த வாழ்க்கை வாழணுமா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் அழுகை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வேதனைகள், ஒவ்வொரு நாளும் துன்பங்கள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள். போராட்டத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி வாழ்றதை விட நான் செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிங்க. இது மாமிச சாவு. நம்ம மாமிச சாவு விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கி, ஆத்மா சாவை குறித்து நீ கவலைப்படு, உன் மாம்ச சாவை குறித்து நீ கவலைப்படாத. உன் ஆத்மா செத்து விடக்கூடாது. உன் ஆத்மா சாவை நான் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. பாருங்க, ஆதாமை தேவன் எப்படி உண்டாக்கினாரு? ஆதாமை தேவன் எப்படிங்க உண்டாக்கினாரு? ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினார்னா, தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும். பாருங்க, தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு என்ன செஞ்சார்னா, ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய ஜீவனை ஆதாமுக்குள்ள வைத்தார். ரீசன் என்னவா இருக்கும்? காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிங்க? முத ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு. அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ரூபங்கிறது என்னங்க? அவருடைய தோற்றம், அவரை போல தோற்றம், உருவம் எப்படி இருந்துச்சு? ஆதாமுடைய உருவம் எப்படி இருந்துச்சு? ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சா? அவனுடைய தோற்றத்தை கொடுத்தாரு. 2வது அவருடைய சாயலை கொடுத்தாரு. ஆதாமுடைய சாயல். 3வது அவருடைய சுவாசத்தை கொடுத்தாரு. அந்த சுவாசத்துக்குள் ஜீவன் இருந்தது. அவன் ஜீவ ஆத்மாவாய் மாற்றான்.
ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா செத்து போயிடக்கூடாது. இந்த ஆத்மா செத்து போயதை குறித்து தேவன் கவலையா இருக்கிறார். இந்த ஆத்மா செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் வியாகுலப்படுகிறார், என் தேவன் மனஸ்தாபப்படுகிறார், என் தேவன் கவலைப்படுகிறார். உன் ஆத்மா செத்தா என் தேவனுக்கு அது வேதனைங்க. அதை அவர் சொல்றாரு, உன் ஆத்மா செத்து போறதை நான் விரும்புகிறதில்லை, உன் சாவை நான் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த ஆதாமுக்கு எதனால தன்னுடைய ரூபம், இந்த மனுஷனுக்கு எதனால தன்னுடைய ரூபத்தை கொடுத்தாரு? எதுக்காக தன்னுடைய சாயலை கொடுத்தாரு? எதுக்காக தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தாரு? ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். கவனிக்க, ஆதாமோடு தேவன் சஞ்சரிக்கும்படியாக, ஆதாமோடு தேவன் உலாவும்படியாக, ஆதாமோடு தேவன் நடக்கும்படியாக, ஆதாமோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக, ஆதாமை ஒரு சிநேகிதனை போல தன்னை போல உருவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனுஷன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு உறவாடி கொண்டிருக்க, தேவனுடைய உறவை வளர்த்து கொண்டிருக்க, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. நம்முடைய உறவு எல்லாம் தேவனோடு இருக்கணும். அதுக்காக தாங்க மனுஷனை உண்டாக்குனாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ உண்டாக்கப்பட்ட நோக்கம் தேவனோடு பேசி கொண்டிருக்க, தேவனோடு உறவாடி கொண்டிருக்க, தேவனோடு உலாவி கொண்டிருக்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க. நல்ல கவனிங்க, இந்த ஆதாமும் தேவனும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? என்ன உங்களுக்கு புரியுமாய் சொல்லணும்னா, இந்த மனுஷனும் தேவனும் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா டெய்லி உறவாடி கொண்டிருந்தாங்க. இந்த சூழலில் தான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாவாய். இப்போ கனியை புசிச்சுட்டா செத்தது என்னது? ஆத்மா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, செத்த ஆத்மாவோடு தேவன் ஒருபோதும் இடைபட முடியாது. ஆத்மா செத்துச்சுன்னா தேவனால இடைபட முடியாதுங்க. சரி, ஆத்மா எதனால சாகுது? பாவம் வந்தா ஆத்மா சாகும். அப்ப நல்லா கவனிங்க, எப்ப பாவம் வருதோ அப்ப ஆத்மா செத்துறோம். ஆத்மா செத்துருச்சுன்னா தேவனோடு உறவாட முடியாது, தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. இந்த ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா, தேவனோடு உறவாடி கொண்டிருந்தா, ஆதாமுடைய ஆத்மா செத்துருச்சு. இப்ப ஆண்டவருக்குள்ளால ஒரு பயங்கரமான தாகம், ஆண்டவருக்குள்ளால ஒரு பயங்கரமான வாஞ்ச, ஆண்டவருக்குள்ளால ஒரு பயங்கரமான ஏக்கம். நான் உறவாடும்படியாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் பாவத்தை செய்து இப்ப எங்க போயிட்டான்னா உலக ராஜ்யத்துக்குள்ள, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். தேவன் ஆதாமை உண்டாக்குனது தேவ ராஜ்யத்துக்காக, இந்த உலக ராஜ்யத்துக்காக அல்ல. வசனம் சொல்லுது, அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கானா? யாரு? பிசாசு. பிசாசு உலகத்தின் அதிபதி. அப்போ இந்த உலகத்துக்காக நீ விரும்புகிற காரியத்தை, நீ விரும்புகிற இச்சைகளை, விரும்புகிற பாவத்தை நீங்க செய்யும் போது உங்க ஆத்மா செத்துடும். உங்க ஆத்மா செத்துட்டா அவனுக்கு கொண்டாட்டம், தேவனுக்கு பரிதவிப்பு, தேவனுக்கு மனஸ்தாபம். ஆண்டு சொல்றல, இந்த ஜனங்களை ஏற்படுத்தினதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். மனஸ்தாபம் என்னங்க? வியாகுலப்படுறாரு, வேதனைப்படுறாரு மனுஷனை குறித்து. இப்ப நல்ல கவனிங்க, இந்த ஆதாம் பாவம் செய்தான்ல, தொடர்ந்து பாவம் வருது, தொடர்ந்து பாவம் வருது மனுஷன்ட்ட. இப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த மனுஷன் எப்படியாவது மனம் திரும்பணும், இந்த மனுஷன் எப்படியாவது பாவத்திலிருந்து மீளணும். இந்த பாவம் தானே தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில பெரிய தடையா இருக்குது. பாவம் இல்லாத ஒரு மனுஷனை நான் பார்க்கணும், அவனோடு சஞ்சரிக்கணும், அவனோடு உறவாடணும், அவனோடு பேசணும், அவனோடு இடைப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவாடுதலை, அந்த உறவு கொள்ளுதலை கெடுக்கிறது ஒண்ணு என்னது? பாவம். இப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க,
உங்க பாவத்தை மட்டும் உங்களை விட்டு விலக்கிட்டா என்ன நடக்கும்? பாவத்தை விலக்கிட்டா தேவனோட கனெக்ஷன் உண்டாகும். ஆமாவா இல்லையா? உங்க பாவம் விளக்கப்பட்டா தேவனோடு கனெக்ட் விட்டுடாங்க. ஏன்னா அவரு யாரு? பாவத்தை பாடாத சுத்த கண்ணன். அப்ப பாவம் செய்கிற மனுஷனோடு இடைப்பட முடியாது. இவருக்கு மனுஷனோடு இடைப்பட ஆசை. நல்ல கவனிங்க. இப்போ மனுஷனோடு இடைப்பட வர்றாரு, என்கிட்ட வந்து உறவாட வரும்போது எனக்கும் அவருக்கும் இடையில நிக்கிறது என்னன்னா என்னுடைய பாவம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா என்னுடைய பாவத்தை சரி பண்ணிட்டு அவர் என்ன செஞ்சிடலாம்? என்னோடு உறவாடலாம். பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு நேராய், பிசாசுடைய ராஜ்யத்துக்கு நேராய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய பாவம் கழுவப்பட்டால் தேவனோடு உறவாட ஆரம்பிச்சிருவேன். தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரவனாய் மாற்றப்பட்டுருவேனா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு புது பிளான் பண்றாரு. என்ன பிளான்? உன் பாவம் தானே உன்னை என் கிட்ட சேர விடாம ஆக்குது. உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவுகிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். என்ன பிளான் பண்றேன்னா, நீ செய்கிற பாவத்துக்கு ஒரு பலி செலுத்து, பாவ நிவர்த்தி உண்டாயிடும். நீ பாவம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்துக்காக பலி செலுத்திக்கிட்டு நீ என்ன செய்ய? மனம் திரும்பிடும். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்புக்கு நான் பலி செலுத்தி நான் மனம் திரும்பி தேவனிடத்தில் கிட்டி சேரணும். இதுதான் திட்டம், இதுதான் கட்டளை, இதுதான் கற்பனை. இதுக்காக தான் லேவியாகம புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது. லேவியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். தான் செய்த பாவத்திற்கு, நல்ல கவனிங்க, தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக ஆடுகளினாலது வெள்ளாடுகளினாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரணும். சரி, அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். என்ன செய்வானா ஆசாரியன்? பாவ நிவர்த்தி செய்ய என்ன செய்வானா? அப்ப கவனிங்க, ஒரு பாவத்தை செய்த உடனே நான் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆடையோ அல்லது ஒரு வெள்ளாடையோ அல்லது ஒரு கொளுத்த கன்றையோ அல்லது ஒரு கன்று குட்டியையோ அல்லது ஒரு புறா குஞ்சையோ பாவ நிவாரண பலியாக நான் கொண்டு வரும்போது என்னுடைய பாவம் என்ன செய்யப்படுது? கழுவப்படுது. அப்போ தேவனுடைய ஜீவ சுவாசம் எப்போ என் பாவம் கழுவப்படுதோ, பாவத்தினால என்னுடைய ஆத்மா சாகுது. என் பாவம் கழுவப்படும் போது என் ஆத்மா பிழைக்குது. ஏன்னா என் ஆத்மா பிழைத்து இருக்கிறது தானே தேவன் விரும்புகிறாரு. கவனிங்க, இப்போ எப்ப பலி செலுத்தப்பட்டதோ அப்ப என்னுடைய பாவம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுது. பாருங்க, பாவ நிவர்த்தி செய்தா என்ன உண்டாயுது? பாவம் மன்னிப்பு உண்டாயுது. இப்ப பாவம் மன்னிப்பு மன்னிக்கப்பட்டுச்சு இல்ல, இப்ப என்ன ஆகுது? ஆத்மா உயிர் பெற்றது. இப்ப இந்த ஆத்மா என்ன செய்யணும்? தேவன் பக்கமாய் திரும்பணும். ஆனா மனுஷன் என்ன செஞ்சானா? திரும்பல. மறுபடியும் பாவம் செய்வது, பலி செலுத்துவது, மறுபடியும் பாவம் செய்வது, பலி செலுத்துவது. தேவன் பக்கமாய் தன்னை ஒருபோதும் திருப்பல. மனுஷன் மனம் திரும்ப விரும்பல. பக்கத்தில் சொல்லுங்க, ஆதி நாட்கள்ல வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் பலி செலுத்தி வாழ்ந்தாங்க, மனம் திரும்பல. இப்ப கவனிங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷன் பாவ நிவர்த்தி பலி செலுத்தி மனுஷன் தன் பக்கமாய் திரும்புவான. மனுஷன் ஒரு தடவை தன் பக்கமாய் திரும்பல. பாவம் செய்வது, பலி செலுத்துவது, பாவம் செய்வது, பலி செலுத்துவது, இதையே வாழ்க்கை முறைமையா கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து எவ்வளவோ வார்த்தைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. பாவம் செய்வது, பலி செலுத்துவது, பாவம் செய்வது, பலி செலுத்துவது, தேவன் பக்கமாய் திரும்புகிற அனுபவம் இல்லை. கடைசியா பார்த்தாரு, மறுபடியும் பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி முதல் எகிப்து
அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ அதுபோல மறுபடி ஒரு அடிமைத்தனம் பாபிலோன் கையில். அடிமைத்தனத்தில் போன பழம் இவங்க மனம் திரும்பல. இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தருக்கு மட்டும் பலி செலுத்தலை, கண்ட கன்றாவி கழுதைக்கெல்லாம் பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க, கண்ட பாகாலுக்கெல்லாம் பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க, கண்ட அஸ்தவத்துக்கெல்லாம் பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் கண்டாங்களோ மலைகளிலும் தோப்புகள்லையும் பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு மட்டும் பலி செலுத்தலை. ஏன்னா இவங்களுடைய இதயம் கொஞ்சம் கூட ஆண்டவரை தேடலை. ஆனால் ஆண்டவரோ மனுஷனோடு உறவாடும்படியாக, மனுஷனோடு சஞ்சரிக்கும்படியாக, மனுஷனோடு பேசும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, இந்த பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு பின்னாடி 430 வருஷம் தேவன் மனுஷனோடு இடைப்படவே இல்லை. 430 வருஷம் மனுஷனோடு பேசவே இல்லை. என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு நினைக்கீங்க? வசனம் சொல்லுது, ஒருவனாகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆனபடியினால இந்த உலக மக்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னாக்கி, அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக் கொண்டவங்க, அவருடைய பிள்ளைகள் நரக ஆக்கினைக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிற தேவன் வியாகுலப்படுகிறாரு. கடைசியா நியமத்தையே மாத்துறாரு. நியமமே மாற்றப்படுது. பழைய ஏற்பாடுங்கிற அந்த நியமத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. போதும், ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்த போறேன், ஒரு புதிய நியமத்தை ஏற்படுத்த போறேன், ஒரு புதிய கட்டளையை ஏற்படுத்த போறேன், ஒரு புதிய சத்தியத்தை ஏற்படுத்த போறேன். இந்த சத்தியத்திலேயாவது என்னுடைய ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ள வரணும், என்னோடு உறவாடணும், என்னோடு சஞ்சரிக்கணும்னு சொல்லி ஒரு புதிய நியமம். அதுதாங்க புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு மட்டும் நம்ம கையில் கிடைக்கலன்னு வைங்களேன், நமக்கெல்லாம் ரட்சிப்பே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இதுதான் புதிய ஏற்பாடு. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு முடிச்சு புதிய ஏற்பாடுக்குள்ள வரும். இப்போ புதிய ஏற்பாடுக்குள்ள வரும்போது ஆண்டவர் என்ன திட்டத்தை போட்டு புதிய ஏற்பாடை கொண்டு வருகிறார்னாக்கி, உலகம் முழுவதும் எங்க இருக்குது? பாவத்துக்குள்ள இருக்குது. உலகம் முழுவதும் எங்க இருக்குன்னா நரகத்துக்கு ரெடியா இருக்குது. உலகம் முழுவதும் எங்க இருக்குன்னா பிசாசின் பிடிக்குள்ள இருக்குது. தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷன், முழு மனுஷன் எங்க இருக்கிறான்னா உலகத்துக்கு பின்னாடி. உலகம் 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 உலகத்திலே அலைந்து கொண்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க. உலகத்தின் அதிபதியாக பிசாசு, பிசாசுடைய கண்ட்ரோல் ஆயிட்டான். இப்பதான் ஆண்டவர் புதிய நியமத்தை கேட்கிறாரு. என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக ஒருவரை பலியாக கொடுக்க தேவன் முடிவு செய்தார். அது யாருன்னா தம்முடைய குமாரனை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பலியாக்கிட்டார்னா நீங்க பலியை செலுத்தாண்டா. நீங்க பலியை என்ன செய்யண்டா? செலுத்தாண்டா. நீங்க நினைக்கமா இல்லை, உண்மையான இஸ்ரவேலன், உண்மையான யூதன் எப்படி பலி செலுத்தினான் தெரியுமா? கரெக்டா பலி செலுத்தினான். தசம பாகங்கள்லாம் கரெக்டா இருந்தான். சத்தியங்கள்ல கரெக்டா இருந்தான். ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல? மனதை மட்டும் திருப்ப முடியல. ஆண்டவர் முறைமையின்படி தேட முடியல. இப்ப ஆண்டவர் செய்தானா, உலகத்துக்காக ஒரு ரட்சகரை, உலகத்துக்காக ஒரு பலியை, பாவ நிவாரண பலியை கொடுத்தா போதும் சொல்லி தம்முடைய குமாரனை அனுப்புறாரு உலகத்துக்கு. தம்முடைய குமாரனை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். இப்போ தம்முடைய குமாரனை அனுப்புவதற்கு முன்பாக ஒருவரை அனுப்புகிறார். எதுக்காகனா, ஒரு பலி வரப்போகுது, ஒரு பாவ நிவாரண பலி இந்த உலகத்துக்கு அனுப்ப போறாரு. இந்த பாவ நிவாரண பலி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு வழியை உண்டாக்க ஒருவனை அனுப்பினார். அவன் யாரு? யோவான். வழியை உண்டாக்கும்படி ஒருவனை அனுப்பினார். இப்ப கவனிங்க, ஒருத்தன் வழியை உண்டாக்க வந்திருக்கிறான். அவனை பார்த்து கேட்கறதுக்கு ஏற்கனவே ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றான்னாக்கி, ஒரு மேசியா வருவார், அவர் உங்களை எல்லாம் ரட்சிப்பார் அப்படிங்கிறத ஏற்கனவே ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதனால இந்த யோவான் வந்த உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மேசியா இவர் தான் நினைக்கிறாங்க. இப்ப யோவான் என்ன சொல்றான்? மேசியா நான் அல்ல,
எனக்கு பின்னாடி வருகிறாரு, அவருடைய பாதரட்சையின் வாளை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவருடைய பாதரட்சையின் வாளை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, உங்களுக்காக ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தினா, உங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலி வருது. மனம் திரும்பு, வலியை உண்டாக்க வந்தார். ஹல்லேலூயா. இப்ப யோவானுடைய பிரசங்கத்தை பார்ப்போம். யோவான் என்ன பிரசங்கம் பண்ணாரு? யோவான் என்ன கவனிங்க, யோவான் என்ன பிரசங்கம் பண்ணான்னா, மனம் திரும்புங்கள், உங்களுக்கு 2 ஏக்கர் இடம் இலவசமாய் கொடுக்கப்படும். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு 3 மாடி வீடு இலவசமாய் கொடுக்கப்படும். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு 100 பவுன் தங்கம் இலவசம். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு இடுப்புக்கு பெரிய ஒட்டியானம் இலவசம். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு நெத்தி சுட்டி இலவசம். யோவானுடைய பிரசங்கங்க, சிரிக்காதீங்க, கேளுங்க. மனம் திரும்புங்கள், 2 கார் இலவசம், உங்களுக்கு பைக்கு இலவசம். யோவான் மட்டும் இல்ல, யோவானுக்கு பின்னாடி இயேசு வந்து என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு நினைக்கீங்க? மனம் திரும்புங்கள், உங்க பேங்க்ல 50 லட்சம் டெபாசிட் இலவசம். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு நல்ல பட்ட படிப்பு வசதி வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பங்கள் இலவசமா கொடுக்கிறேன். நீ மனம் திரும்ப, உன்னை நல்ல அந்தஸ்து உள்ளவனாய் வாழ வைக்கிறேன். நீ மனம் திரும்ப. இவதான் இப்படி பிரசங்கம் பண்ணா, இவருக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்ப, உன் வியாதியை குணமாக்குவார். மனம் திரும்ப, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பார். மனம் திரும்ப, உன் பிள்ளைக்கு பிரசவ செலவை பார்ப்பார். மனம் திரும்பு. இதே பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணது என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எங்க இருந்தீங்க நீங்க மனம் திரும்பினா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஏன் நினைக்கிறீங்க? ஏன் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நான் மனம் திரும்பினா போதும், இயேசுவை தேடி வந்தா போதும், எனக்கு 2 மாடி வீடு கிடைக்கும். எங்க நீங்க அந்த சத்தியம் வந்துச்சு? நீங்க மனம் திரும்பி வந்தா உடனே உங்க 100 சென்ட் இடம் கிடைக்குமா? மனம் திரும்பி வந்தா உங்க நல்ல கார் கிடைக்குமா? நீங்க மனம் திரும்பி இயேசுவை தேடினா உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்திருக்கே வேலையா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறோம்? மனம் திரும்பினா இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் என் காலுக்கு கீழே. ஆண்டவர் ஆணை தருவார், பூனை தருவார், கூடை தருவார், குழந்தையை தருவார், குழந்தை தருவார், பைக்கை தருவார், காரை தருவார். என்ன சொல்றோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன சொல்லி கூப்பிடுறோம்? நீ வா, ஆண்டவர் கல்யாணத்தை பண்ணி வைப்பார். பைபிள்ல சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்லை நான் பிரசவம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மனம் திரும்ப, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீ பிசாசு ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, அதல்ல, உன் மனம் திரும்பட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தமாக்கி இருக்கிறேன். பழைய ஏற்பாடு வாக்குறுத்தேனுங்க, சொல்லுங்களேன். பைபிள் தெரியாது, ஆசீர்வாதம் வரணும், மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு எப்படியாவது ஒரு 2 மாடி வீடு தர மாட்டாரு. நீ மனம் திரும்பினா என்ன ராஜ்யம் கிடைக்கும்? அதான் வசனம் சொல்லுது. நீ மனம் திரும்பினா தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாதி ஆகுவாய், தேவனோடு சஞ்சரிப்பாய், தேவனோடு உறவாடுவாய், தேவனோடு உலாவுவாய். இதுக்கு ஆசைப்படணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ராஜ்யத்துக்காய். பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தம் என்னன்னா, கானான் தேசத்தை சுதந்தரிப்பாய். புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தம் சொல்லுங்க, 2 நோக்கம் தான். நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பதே புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பது புதிய. இப்ப பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடு படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு.
இப்ப கவனிங்க, இப்ப நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டிருக்கிற நான் எப்படி இருக்கணும்னா, என் வாழ்க்கை எதை நோக்கி மனம் திரும்பணும்னா, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இதுவரைக்கும் பலி செலுத்தி வாழ வேண்டிய நான் இனி பலி செலுத்தி வாழ வேண்டாம். இயேசுவே என்னுடைய பாவங்களை கழுவுன்னு சொன்ன போதும் என் பாவம் கழுவப்படும். நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், தேவனோடு உறவாடுகிறவனாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டுருவேன். இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன கவலை நான் சொல்றேன் கேளுங்களா. என்ன கவலைனா, அப்ப என்ன பெது, அப்ப உண்மையில 2 மாடி வீடு கிடைக்காதா? நித்திய ஜீவனை தானே தேடணும், பரலோகத்தை தான் தேடணும். அப்படின்னா 2 மாடி வீடு கிடைக்காதா? ஒட்டியெல்லாம் கிடைக்காதா? தங்கம்லாம் கிடைக்காதா? காரு பைக்கெல்லாம் கிடைக்காதா? நல்ல கவனிங்க, மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்ப நீங்க எதை தேடணும்? இலைய போட்டுக்கிட்டு கூட்டெல்லாம் வைக்கலாம், இல்ல கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இலைய போடுறீங்களா? முதலாவது எதை தேடணும்? நீங்க எதை தேடணும்? நல்ல உங்க மைண்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கணும். நான் தேட வேண்டியது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை அல்ல, உலகத்தின் ஆஸ்திகளை இல்ல, உலகத்தின் பொருட்களை அல்ல, உலகத்தின் காரியங்களை அல்ல, இந்த உலகத்தின் பாவங்களை அல்ல. நான் தேட வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இந்த ராஜ்யத்தை தேடும் போது இதெல்லாம் உங்களுக்கு என்னது? இலவசம். அதுலேயும் இந்த மெட்ராஸ் பாசியல் ஒன்று சொல்லுவாங்க, கொசுது. அப்போ நல்ல கவனிங்க, உங்களுக்கு கொடுக்குற காரு, உங்களுக்கு கொடுக்குற வீடு, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், அந்த பிரசவ காரியங்களில் உண்டாகிற ஆஸ்பதம் எல்லாமே என்ன தெரியுமா? கொசுது. பக்கத்தில் சொல்லுங்க, நீ ராஜ்யத்தை தேடினா இந்த உலகத்தில் கொடுக்கப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கொசுது, உனக்கு இலவசம், உனக்கு சும்மா. ஆனா நீ தேட வேண்டியது அதை விட்டுக்கிட்டு இங்க தேடக்கூடாது. இதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு உணர்வடைந்து மனம் திரும்பும் போது அந்த பிள்ளையுடைய எண்ணம், அந்த பிள்ளையுடைய ஏக்கம், அந்த பிள்ளையுடைய ஆசை எல்லாம் பரலோகம்தான் என் வீடு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனன தானான தானான தனன தானான தானான தனன தானான தானான தனன தானான. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்பவும் என்ன இருக்கணும்னா, 5 பவுன் சேர்க்கலாமா, 2 பவுன் சேர்க்கலாமா, 2 சென்ட் வாங்கலாமா, 4 சென்ட் வாங்கலாமா? அது இல்லை, அது இல்லை. இந்த உலகத்தில் வாழப்போற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள். இந்த வாழ்க்கை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்கிறாங்க? சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுறதுக்காக. எத்தனை பேத்துக்கு என்ன உதவி செய்வீங்க? எத்தனை பேத்துக்கு நீங்க மனம் திரும்பின அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தினீங்க? மனம் திரும்பிட்டீங்கல்ல, இயேசுக்காக வாழ ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, இயேசுவின் சாயலை பெற்றுக்கொண்டீங்கல்ல. எத்தனை பேர் இந்த பூமியில நீங்க வாழும்போது சுவிசேஷத்துக்கு எதுவான காரியங்கள்ல செயல்பட்டீங்க? சுயநலமா வாழ்றதுக்காக இந்த பூமியில உங்களை வைக்கலங்க, சுவிசேஷத்துக்காக வச்சிருக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க, சுயநலத்துக்காக அல்ல,
சுவிசேஷத்துக்காக. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தானானே நனனா, தானானே நா, தானானே நனனா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஏன் இவ்வளவு வியாதி, ஏன் இவ்வளவு நெருக்கடி, ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு போராட்டம்? சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, நல்லா வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுத்து 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 பலவித சோதனையில் இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோக நிச்சயம், பரலோக நிச்சயம். தனக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்காம மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாங்கல்ல, அவங்க ராஜ்ய நிச்சயம். நல்ல கவனிங்க, நீங்க தேட வேண்டியது இந்த உலகத்துக்குரிய காரியத்தை அல்ல. உலகத்தின் அதிபதியாது பிசாசு. அப்ப நீங்க தேட வேண்டியது பிசாசுட்ட இல்லை, நீங்க தேட வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ராஜ்யத்தை. பக்கத்தில் சொல்லுங்க, மறந்து போகாதீங்க, எக்காரணம் கொண்டு மறந்து போகாதீங்க. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக நீங்க அழைக்கப்படலை, ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன் பிரதர், இந்த உலகத்தில் ரொம்ப உபத்திரத்தில் இருக்கிறேன், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறேன், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், சில காரியங்கள் நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? புதிய ஏற்பாடு வசனம், பழைய ஏற்பாடு வசனம் இல்லை, புதிய ஏற்பாடு வசனம் தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். உங்களை கைவிட மாட்டார். ஒருபோதும் அடுத்தவங்க முன்னாடி வைக்கப்பட தேவன் விடவே மாட்டார். ஒருபோதும் அடுத்தவங்க முன்னாடி தலை குனிய உங்களை விட மாட்டாரு. ஒருபோதும் வியாதியோடு உங்களை வைக்க மாட்டாரு. ஒருபோதும் பிரச்சனை மத்தியில், கடன் பிரச்சனை மத்தியில் வைக்க மாட்டாரு. எல்லாம் பிளஸ்ஸிங்கா வைப்பாரு, எல்லாம் உயர்வா வைப்பாரு, எல்லாம் மேன்மையா வைப்பாரு. ஆனா நீ தேட வேண்டியது எத? நீங்க தேட வேண்டியது எத? ராஜ்யத்தை. எதுக்காக மறுபடி தன்னுடைய சொந்த குமாரனை பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்தில் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து அந்த பலி செலுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அவரோடு உறவாட, நீங்க அவரோடு சஞ்சரிக்க, நீங்க அவரோடு பேசுங்க. அவர் 2 கைகளையும் விழுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்து இருக்கிறாருங்க. அதான் பாருங்க, ஸ்தேவான் ரத்த சாட்சியா சாகும் போது வானம் திறக்கப்பட்டது. அங்க யாரு மன்னா? தேவனும் நின்னாரு, தேவனுடைய வலது பாரசத்துல இயேசுவும் நின்னாரு. நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு வைங்களா, பரலோகம் அவ்வளவு களி கூறுது, உங்களை எதிர்பார்க்குது. தேவ தூதர்கள் உங்களை கெட்டு பிடிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போக எப்பவும் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க எதை விரும்பணும், நீங்க எதை தேடணும், நீங்க எது மேல ஆசையா இருக்கணும், நீங்க எது மேல வாஞ்சியா இருக்கணும்னா உங்களுடைய எண்ணம் எல்லாம், உங்களுடைய ஏக்கம் எல்லாம், உங்களுடைய ஆசை எல்லாம், உங்களுடைய தாகம் எல்லாம் ராஜ்யம் வேணாண்டு வர. நான் ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ போற வருஷங்கள் சில வருஷங்கள், கொஞ்ச காலங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. நம்ம அநேக கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுட்டோம்னாக்கி, தேவனிடத்தில் வந்தா பிளஸ்ஸிங் இருக்குங்க. ஆனா முதலாவது ராஜ்யம், முதலாவது ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடுற வாஞ்ச நமக்குள்ள இல்லைன்னா நம்மெல்லாம் எங்க போயிடுவோம் தெரியுமா? நரக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம். அதுக்காக ஆண்டவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கல. அப்ப கவனிங்க, நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதுமே ராஜ்யத்துக்கு நேராக மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீங்க மனம் திரும்புங்க.
நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். நீங்க மண்ணுக்கு உரியவனாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கல, அவர் விண்ணுக்கு உரியவனாய் உங்களை உண்டாக்கினார். இந்த மண்ணுக்குரியவனாய் கர்த்தர் ஒருபோது உங்களை உற்பத்தி ஆக்கல, அந்த மகிமையானவரோடு உறவாடும்படியாக, சஞ்சரிக்கும்படியாக, உலாவும்படியாக தேவன் உங்களை தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி தேவன் உண்டாக்கினார். ஹல்லேலூயா.